யோவான் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் அநேகருக்கு பரிச்சயமான ஒரு வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இப்போ கிறிஸ்தவம் அல்லது சத்தியம் அல்லது இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று விடுதலை, ஃப்ரீடம், சுதந்திரம், சுயாதீனம் என்கின்ற ஒன்று மனிதர்களுக்கு கிடைக்கிறது. எதிலிருந்து சுதந்திரம் கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார் 34வது வசனத்திலே, அதாவது யோவான் 8ஆம் அதிகாரம் 34. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். 36ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இப்ப குமாரன் எப்படி விடுதலையாக்குகிறார்? சத்தியத்தை அறிகிறதன் நிமித்தமாக நம்மை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலை சுதந்திரத்தை தருகிறார். பாவத்திலிருந்து மட்டுமல்ல, இன்னொரு காரியத்திலிருந்து ஆண்டவர் சுதந்திரத்தை தருகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளிலிருந்து ஆண்டவர் சுதந்திரத்தை தருகிறார். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லப்படுகிறது. ரோமர் 6:14, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பார்க்கிறோம். அது ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே வரும்போது அந்த அதிகாரம் முழுவதும் நியாயப்பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்படுகிற சம்பவத்தை குறித்து கூறுகிறது. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின் படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறார். ஆனால் புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணால் உபச்சாரி எனப்படுவாள். ஆனால் புருஷன் மரித்த பின்பு இன்னொரு புருஷனை விவாகம் பண்ணால் உபச்சாரி என்று எண்ணப்பட மாட்டாள். அது அவளுக்குரிய சுதந்திரம், அது லீகல். அவள் நியாயப்பிரமாணத்தின் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணாலும் அது உபச்சாரம் அல்ல. அதை போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, 6ஆம் வசனம் ரோமர் 7:6, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சத்தியம் அறிவதனால் அல்லது குமாரன் விடுதலையாக்கும் போது நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்படுகிறோம். இரண்டாவது, நியாயப்பிரமாணத்தின் செயல்கள், சட்டதிட்டங்கள், அவைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். இந்த விஷயம் இன்றைக்கு வரைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்ள மறுக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. அன்றைக்கு யூதர்களாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. ஆகவே கிறிஸ்தவத்துக்கு வந்து சுதந்திரத்தை பெற்றவர்கள் அந்த மக்களை, அவர்களுக்கு இருக்கிற அந்த சுதந்திரத்தை முடக்க வேண்டும். இவர்கள் எப்படி சுதந்திரமாக இருக்கலாம், ஃப்ரீடமாக எப்படி இருக்கலாம், மாறாக இவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், இவர்களுக்கு சட்டதிட்டங்களை போட்டு இந்த சட்டதிட்டங்களை கம்பல்சரியாக ஃபாலோ பண்ண வைத்து அது அவர்களுக்கு ஒரு அடிமைத்தனத்தை போட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி அலைந்தவர்களாக இருந்தார்கள். இதை குறித்து பவுலப்போஸ்தலன் கலாத்தியர் நிருபத்திலே, கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருந்த சுதந்திரம், ஃப்ரீடம், சுயாதீனம், அதை சிலர் உளவு பார்த்தார்கள், வேவு பார்த்தார்கள். அவர்கள் பைக்களாக இருக்கிறார்கள். உளவு பார்த்து இவர்கள் எப்படி சுதந்திரமாக இருக்கலாம், நாம் என்ன ஏகப்பட்ட சடங்கு செய்கிறோம், ஏகப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்கிறோம், இப்படி செய்தால்தான் கடவுளுக்கு முன்பாக நாம் நிற்க முடியும் என்று சொல்லி நாம் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் பாருங்கள், அவர்கள் ஒன்றுமே செய்வதில்லை. கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி, இதெல்லாம் செய்தால்தான் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சொல்லி அவர்கள் எதையுமே செய்வதில்லை. அவர்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறார்கள், இப்படி சுதந்திரமாக இருக்க விடக்கூடாது என்று சொல்லி அப்படி கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற அந்த சுதந்திரத்தை அறிந்த
அந்த சுயாதீனத்தை அறிந்த சில யூதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து, உளவு பார்த்தார்கள். உளவு பார்த்து என்ன செய்கிறார்கள்? இவர்களை எல்லாம் இப்படி இருக்க விடக்கூடாது, என்ன செய்ய வேண்டும்? இவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், ஏகப்பட்ட சட்டதிட்டங்களை போட்டு அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டு பக்க வலையாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சில கள்ளர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது, இருக்க விடக்கூடாது என்கிறதற்காக ஏகப்பட்ட சட்டதிட்டங்களை போட்டார்கள். அந்த சட்டதிட்டங்களுக்கு அடிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் எதிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார்? பாவத்தினின்று விடுதலை ஆக்கி இருக்கிறார். இரண்டாவது, மோசே வழியாக கொடுத்த அந்த சட்டதிட்டங்களிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். சட்டதிட்டம் என்று சொன்னால் கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்காக இந்த சடங்குகளை செய்ய வேண்டும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும், தசமபாகம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் அதற்கு ஒத்த பல்வேறு மனித சட்டதிட்டங்கள், வெள்ளை உடை உடுத்த வேண்டும், முட்டங்காலில் நிற்க வேண்டும், தண்ணீரிலே குளிக்க வேண்டும், இப்படி ஏகப்பட்ட சடங்குகள் ஒவ்வொரு டினாமினேஷனுக்கு இருப்ப. இப்படி செய்தால்தான் நீ கடவுளுக்கு முன்பாக, நீ உன்னுடைய முயற்சியால் தான் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியும், இல்லை கடவுளுக்கு முன்பாக போக முடியாது என்று சொல்லி மனித கட்டுப்பாடுகளுக்கு மனிதர்களை அடிமைப்படுத்த பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் போது, அந்த மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, இவர் என்னை காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவதற்காக அவர் தன்னுடைய எல்லா செயல்களையும் அவர் செய்து விட்டார் என்று சொல்லி அவருடைய செயலின் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அவர்கள் தாங்கள் மறுபடியும் நீதிமான்களாக மாறுவதற்கு, அந்த நீதிமான் என்கின்ற பதவியை தக்க வைப்பதற்கு அவர்கள் எந்த கிரியைகளும் செய்ய வேண்டியதில்லை, சட்டதிட்டங்களை போட்டு மனிதர்களை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் இதை பொறுக்க முடியாத சிலர் அவர்களுக்கு என்று ஒரு சிறையை ஏற்படுத்தி அவர்கள் பல கட்டுப்பாட்டுகளுக்குள்ளாக இருப்பார்கள். அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் பின்பற்றி கொண்டு மற்றவர்களையும், இவர்களை மட்டும் எப்படி ஃப்ரீயாக இருக்கலாம், இவர்களுக்கு மட்டும் ஏன் கட்டுப்பாடுகள் இல்லை, அவர்களையும் கட்டுப்பாடுகளுக்கு போட்டு அடிமைப்படுத்துவோம் என்று சொல்லி அடிமைப்படுத்துவதற்காக பல்வேறு மனித கட்டுப்பாடுகளை போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இவர்களை குறித்து பவுல் சொல்லும் போது, அவர்கள் கள்ள சகோதரர், பக்க வழியாகி வந்தவர்கள், நேர்வழியாக வந்தவர்கள் அல்ல. நேர்வழி என்றால் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். இவர்கள் அந்த நேர்வழியாக வரவில்லை, பக்க வழியாக வந்து சட்டதிட்டங்களை பின்பற்றினால்தான் நீங்கள் கிறிஸ்துவிடத்திலே வர முடியும் என்று சொல்லி மனித கட்டுப்பாடுகளை போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். சிலர் சொல்வார்கள், நீ ஜெபித்ததே ஆண்டவர் கேட்க மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? நீ அதற்காக ஒண்ணுமே செய்யவில்லை. நீ உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீ உன்னை நீயே வருத்தப்படுத்த வேண்டும், உன்னை நீயே துன்புறுத்த வேண்டும், உப்பு போட்டு முட்டங்காலில் நிற்க வேண்டும், இப்படி எல்லாம் கூட சிலர் போதித்திருக்கிறார்கள். அப்போ இது எல்லாமே மனிதர்களை இப்படி செய்தால்தான் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார், இப்படி செய்தால்தான் கடவுள் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார் என்று சொல்லி ஒரு மனிதர்களை ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்துக்கு அடிமைப்படுத்துகின்ற ஒரு காரியம். காரணம், ஆண்டவர் மனிதர்களை விடுதலையாக்கி இருக்கிறார், குமாரன் விடுதலையாக்கி இருக்கிறார். அதை பொறுக்க முடியாத சிலர் மனிதர்களை அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள். எப்படிப்பட்ட அடிமைத்தனம் என்று சொன்னால், இதை குறித்து தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே அந்த காலத்திலே எப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள், அது பிற்காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எப்படி போவார்களாம்? அவர்கள் மனிதர்களை பல வித சட்டதிட்டங்களை போட்டு சடங்கு சம்பிரதாயங்களை செய்ய வைத்து அவர்களை, நாங்கள் செய்கிற சடங்கு சம்பிரதாயத்தின் மூலமாகத்தான், நாங்கள் பின்பற்றுகிற அந்த கட்டுப்பாடுகள் நிமித்தமாகத்தான் கடவுளிடத்திலே போக முடியும் என்று சொல்லி அவர்களாக நம்பி விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். விசுவாசம் என்பது என்ன? ஆண்டவர் செய்த செயலின் மேல் வைக்கிறது தான் விசுவாசம். நானாக ஒன்று செய்துவிட்டு நான் இப்படி செய்து விட்டேன், ஆகையால் நான் கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக நிற்பேன் என்று சொல்லி என்னுடைய செயலின் மேல் வைப்பது விசுவாசம் அல்ல. நான் இதை செய்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அது என்னுடைய செயலின் மேல் வைக்கிற விசுவாசம், அது விசுவாசம் அல்ல. தேவனுடைய செயலின் மேல் வைக்கிறதான் விசுவாசம். அப்போ
தேவன் எனக்காக இதை செய்தார், ஆகையால் அவருடைய செயலினால் என்னுடைய தண்டனைக்காக அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார், அதை நான் விசுவாசிக்கிறதான் விசுவாசமே தவிர, நான் இதெல்லாம் எனக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு செய்திருக்கிறேன், ஆகையால் நான் செய்தபடியால் கடவுளுக்கு வேறு வழி இல்லை, என்னை ஏற்றுக்கொண்டு என்னை புறக்கணிக்கவே முடியாது என்று நான் எண்ணுவேன் என்றால் அது என்னுடைய செயலின் மேல் நான் வைக்கிற விசுவாசம், அது விசுவாசம் அல்ல. அப்போ இங்கே பாருங்கள் என்ன செய்கிறார்கள், விவாகம் பண்ணாதிருக்கவும், அதாவது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், சிலர் விவாகம் பண்ணாமல் இருப்பதுதான் புனிதம், அப்போ அதுதான் கடவுளுக்கு மிக பிடித்தமான ஒன்று, கடவுளுக்காக நான் இப்படி செய்கிறேன், இப்படி செய்வதனால் எனக்கு முக்கியமான கடவுள் எனக்கு ஒரு முக்கியமான இடத்தை தருவார், இது என்னுடைய செயலின் மேல் வைக்கிற விசுவாசம், நான் இப்படி செய்கிறதுனால் நான் கடவுளுக்கு முன்பாக நான் முக்கியமான ஒரு இடத்தை பெறுவேன். அடுத்து, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அதாவது நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே ஆண்டவர் உணவுக்கென்று யூதர்களுக்கு, குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு என்று சட்டத்திட்டங்களை கொடுத்திருந்தார். இந்த உணவுகள் சாப்பிட வேண்டும், இந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது, சில உணவுகள் தீட்டல்லாத உணவுகள், சில உணவுகள் தீட்டான உணவுகள், அப்படி என்று சொல்லி சட்டம் இருந்தது. அது யாருக்கு? நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுத்தார்? யூதர்களுக்கு கொடுத்தார், அல்லது இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார், அவர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒன்று. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினபடியால் அதை ஒழித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்குனது ஒரு புதிய பிரமாணம், புதிய உடன்படிக்கை. அதுல இந்த உணவு சட்ட திட்டங்கள் எதுவும் கிடையாது. இப்படி சட்டத்திட்டத்தை பின்பற்றினால்தான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறார்கள். இப்போ யூதர்கள் ஏற்கனவே பழக்கமானவர்கள், அந்த யூதர்களுக்கென்று உண்ணக்கூடிய உணவு வகைகளில் பரிச்சயப்பட்டவர்கள். இப்போ யூதர் அல்லாதவர்கள், அவர்களுக்கு இந்த ஏற்கனவே இந்த சட்டத்திட்டங்கள் இல்லை, அவர்கள் கலாச்சாரப்படி அவர்கள் விரும்பினத உணவை உண்ணலாம். ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் அதை தடவில்லை. காரணம், கடவுளிடத்திலே சேருவதற்கும் உணவு பழக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. கடவுளிடத்திலே சேருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒன்று செய்ய வேண்டியதில்லை, அதுக்கு ஆண்டவர் செய்து விட்டார், அதை விசுவாசிக்க வேண்டும். அப்போ நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, நம்ம விரும்புகிற உணவை உண்ணுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை, அதாவது விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட நன்றி உணர்ச்சியோட, கடவுள் இந்த உணவை கொடுத்தார் என்கின்ற நன்றி உணர்ச்சியோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்கள், தேவன் படைத்த உணவுப் பொருட்கள், தேவன் கொடுத்த மருந்துகள் எல்லாம் கடவுள் மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுத்து மனிதன் குணமாக வேண்டும், நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவை சொன்னார், எனது பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டும் என்பதாக. அப்போ இது தேவன் அனுமதித்த காரியங்கள். தேவன் அனுமதித்து, தேவன் தடை செய்யாத காரியங்களை மனிதர்கள் திடீரென்று தடை போட்டு, அன்றைக்கு யூதர்கள் இப்படி தடை போட்டக்கூடியவர்களாக அன்றைக்கு இருந்தார். இன்றைக்கு மத வெறியர்கள் அப்படி இருக்கிறார்கள் கிறிஸ்தவத்திலும். அப்போ இவர்களாக ஒரு சட்டத்தை உருவாக்கி இதையெல்லாம் பண்ணக்கூடாது, இதையெல்லாம் பண்ணாமல் இருப்பதுதான் கடவுளுக்கு பிடிக்கும், கடவுளுக்காக இதை செய்ய மாட்டாயா, கடவுளுக்காக நீ நீண்ட நாள் சாப்பிடாமல் இருக்க மாட்டாயா, அப்படி சாப்பிடாமல் இருந்தாதான் கடவுளுக்கு உண்மையில் பிரியமாக இருப்பார், நீ நினைத்த காரியத்தை ஆண்டவர் செய்து தருவார், இல்லாவிட்டால் கடவுளுக்கு உன்னை பிடிக்காது, யார் உணவு சாப்பிடாமல் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவருக்கு பிடிக்கும், ஆகவே நீ இந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சட்டம் போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாரா? இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்கள் அதை விலக்க வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை, இந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அப்படி கட்டளையிடுகிறவர்கள் யார்? பொய்யர்கள். அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த கட்டளை கொடுக்கிறார்கள்? அவர்கள் 1ஆம் வசனத்திலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்தபடியால் விசுவாசத்தை விட்டு விலகி போனவர்கள். ஆகவே இப்படி சட்ட திட்டங்களை கொடுத்து இதை கடைபிடித்தால் தான் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சொல்லி தங்களுடைய செயலின் அடிப்படையிலே, அது தங்கள் மாம்சத்தின் அடிப்படையிலே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்கின்ற அந்த தகுதி அடிப்படையிலே அப்படி செய்கிறார்கள். இவர்கள் பக்க வழியாய் வந்தவர்கள், நேர்வழியாய் வந்தவர்கள் அல்ல. அதாவது மனிதர்களுக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், அந்த சுதந்திரத்தை பறிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே என்ன இருக்கிறது? ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார், சட்டத்திட்டங்களிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்போ சட்டத்திட்டங்களிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்கிறதை ஒரு கூட்டத்தால் பொறுக்க முடியவில்லை. ஆகவே மனிதர்களை சட்டத்திட்டங்களை போட்டு அவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்த பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது என்றால், மனிதனை ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் அல்லவா, ஆண்டவர் விடுதலை ஆக்கிவிட்டார், ஆகவே
ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் தந்து விட்டார், நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், தான் சுதந்திரம் இருக்கிறது அல்லவா, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற அடிப்படையிலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதுதான் சுதந்திரம் என்று சொல்லி, சுதந்திரத்தின் அல்லது சுயாதீனத்தின் அர்த்தம் என்ன, விடுதலை என்பதன் அர்த்தம் என்ன என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது அவ்விதமாக மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எகிப்திலிருந்து மக்களை விடுதலை ஆக்கினார். ஏன் விடுதலை ஆக்கினார்? வேதாகமம் சொல்லுகிறது, அவர்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி. இப்போ எகிப்திலே இருப்பது மக்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு அடிமைத்தனமாக மக்களை உணர்ந்தார்கள். இது ஒரு கொடுமையான வாழ்க்கை, இங்கே இருக்கிறது. எகிப்தின் வாழ்க்கை ஒரு கொடுமையானது. இது ஒரு அங்கே அவன் சர்வாதிகார ஆட்சி செய்கிறான், நான் அதன் மூலமாக நசுக்கப்படுகிறோம் என்று சொல்லி மக்களை பெருமூச்சு விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ எகிப்தின் வாழ்க்கை என்பது ஒரு கொடூரமான அடிமைத்தன வாழ்க்கை. ஆண்டவர் இரக்கத்தின் அடிப்படையிலே அவர்களை காப்பாற்றினார், அங்கிருந்து விடுதலை கொடுத்தார், சுதந்திரம் கொடுத்தார். இப்ப எகிப்திலே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அங்கிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். அப்போ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். விடுதலை கொடுத்த அந்த வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வருகிறது, பல்வேறு பிரச்சனைகள், பிராக்டிக்கல் இஷ்யூஸ், தண்ணீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, இதெல்லாம் வாழ்க்கையிலே வரும்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இதுதான் அடிமைத்தனம். இப்போ சுதந்திரமாக இருக்கிறார்கள். இப்போ இவர்களை அடிமைப்படுத்த ஆளே இல்லை, பார்வோன் கிடையாது, யாரும் இவர்களை அடிமைப்படுத்தவே இல்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் என்ன, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஓஹோ, இப்பொழுது நாம் வாழ்கிறதான், அதாவது எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை தான் அடிமைத்தனம், நாம் என்ன செய்வோம், எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எகிப்திலே நாங்கள் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் பூண்டுகளை எல்லாம் சாப்பிட்டோம், இங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எகிப்து வாழ்க்கை தான் எங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். அங்கு எகிப்தில இருந்த போது எப்படி புலம்பிக் கொண்டிருந்தார்கள், பெருமூச்சு விட்டார்களாம். அதை பார்த்து ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். இப்போ விடுதலை கொடுத்து இப்பொழுது சுதந்திரம் இருக்கிறது, இவர்களை அடிமைப்படுத்துவதற்கு யாரும் இல்லை, நீ ஆளோட்டிகளை வைத்து நீ இவ்வளவு செங்கல் அறுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உழைப்பை சுரண்டுவதற்கு ஆட்கள் இல்லை, அவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறார்கள். ஆனால் இயல்பான இந்த உலகத்திலே வாழ்வதனால் வரக்கூடிய இயல்பான துன்பங்கள் இருக்கிறது. மனிதனாக பிறந்த காரணத்தினால், மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த காரணத்தினால், அப்படிப்பட்ட பாவ உலகத்திலே வந்த காரணத்தினால், இந்த உலகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற காரணத்தினால் இயல்பான ஒரு துன்பம் இருக்கத்தான் செய்யும். அதை பொறுக்க முடியாமல் நாங்கள் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை தான் அடிமைத்தனம், ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கினார் அல்லவா, இதுதான் அடிமைத்தனம், அதுதான் அங்க எகிப்துக்கு போவதுதான் எங்களுக்கு சுதந்திரம் என்று சொல்லி எகிப்துக்கு திரும்பி போவதை சுதந்திரமாக எண்ணினார்கள். அதுதான் விடுதலை என்பதாக எண்ணினார்கள். உண்மையிலே என்ன பாவத்திலிருந்து, எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறது தான் விடுதலையை தவிர எகிப்துக்கு திரும்பி போவது விடுதலை அல்ல, அது அடிமைத்தனம். அந்த மக்கள் எப்படி எண்ணுகிறார்கள், அந்த அடிமைத்தனத்துக்கு போகிறது தான் எங்களுக்கு விடுதலை என்பதாக எண்ணினார். அதை போல ஆண்டவர் எதிலிருந்து என்னை விடுதலையாக்கினார் என்பதே தெரியாமல், விடுதலை என்றால் என்ன அர்த்தம் என்றே தெரியாமல் இன்றைக்கு பல மக்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரிலே வாழ்கிறார்கள். ஆண்டவர் எதிலிருந்து விடுதலையாக்கினார்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக வந்தார். கலாத்தியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பவுலப்போஸ்தலன் சொல்வார், நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுவார். அவர் இயேசு கிறிஸ்து நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த உலகம் எப்படிப்பட்டது, பொல்லாதது, இதிலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக, எதற்காக, பாவங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக பலியானார்? நாம் செய்த பாவம், அந்த பாவத்திற்கான தண்டனையை நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார். எதிலிருந்து? இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக. ஆனால் இப்படி காப்பாற்றப்பட்டோம் என்று சொல்லுகிற சிலர் எப்படி சொல்லுகிறார்கள்?
ஆண்டவர்களை காப்பாற்றி விட்டார், ஆகையால் நாங்கள் பாவம் செய்வோம் என்பது போல சொல்லுகிறார். அல்லது அப்படி டைரக்டாக சொல்லாவிட்டாலும் அப்படி நடந்து கொள்ளுகிறார். அதாவது ஆண்டவர் காப்பாற்றினதே அந்த பாவத்தில் இருந்துதான். இப்ப காப்பாற்றப்பட்டு சுதந்திரம், பாவம் செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. சுயாதீனம் என்றால் அல்லது விடுதலை என்றால் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக சுதந்திரம். முன்பு நானே நினைத்தாலும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, பாவம் என்னை அடிமைப்படுத்துகிறது. அதுதான் ரோமர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். நானே நினைத்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற எனக்கு மனம் இல்லை. அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்போது என்னது? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அதாவது தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள். ஆகையால் நீங்கள் இனி பாவத்துக்கு அடிமைகள் அல்ல என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இப்போ பாவத்தினின்று அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள், தேவனுக்கு அடிமைகளானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அன்றைக்கு பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த போது செய்யப்பட்ட காரியங்கள் அவைகளை இப்பொழுது பார்க்கும்போது உங்களுக்கு வெட்கமாக தோன்றும் என்று சொல்லி 21ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அந்த அந்த செயல்களால் உங்களுக்கு ஏதாவது பலன் உண்டா? இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டும்? பாவத்தினின்று. ஆனால் மறுபடியும் நான் விடுதலையாக்கப்பட்டேன், ஆகையால் எப்படி பாவம் செய்யலாம் அல்லது நான் விரும்பின வாழ்க்கை வாழலாம் என்கிறது கிறிஸ்தவம் அல்ல. எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம் தான் இருந்தது. நாங்கள் ஆலயத்துக்கு போவோம். எதற்காக? நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதான் ஆலயத்துக்கு போகிறோமே. ஆலயத்துக்கு போகிறது எப்படி? எங்களுக்கு ஒரு சேஃப்டி. ஆலயத்துக்கு போகிறதுனா எங்களுக்கு நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், ஆகையால் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிறது போல ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். பாருங்கள், எரேமியா 7ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திருடுகிறீர்கள், திருடி கொலை செய்கிறீர்கள், விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றி இதெல்லாம் எல்லா நாட்களும் எல்லா தவறுகளும் பண்ணுகிறீர்கள். பண்ணிவிட்டு அது தவறு, அது குற்றமாகவே உங்களுக்கு தெரியவில்லை. இதெல்லாம் பண்ணலாம் என்கிற மனநிலையில இருக்கிறீர்கள். ஏன்? நீங்கள் ஆலயத்துக்கு வந்து என்ன சொல்லுகிறீர்கள்? பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே, அன்றைக்கு இருந்த அந்த எருசலேம் ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? அன்றைக்கு வாழ்ந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தபடியால் ஆண்டவர் இப்படி கேள்வி கேட்கிறார். இப்படி சொல்வீர்களோ? இப்படி சொல்லலாமா? உங்க மனம், நீங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு நாங்க அதான் ஆலயத்துக்கு போகிறோம், கடவுளிடத்துல என்னது போகிறோம், ஆகையால் தான் என்ன சொன்னாலும் இந்த நாங்கள் செய்கிற பாவங்கள் எவ்வளவுதான் தவறு பண்ணாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. காரணம் நாங்கள் கடவுளிடத்துல இருக்கிறோம். கடவுளிடத்துல இருந்தால் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்து விடலாம், கடவுள் காப்பாற்றுவார். பாருங்க, ஆண்டவர் கேட்கிற, நீங்கள் திருடுகிறீர்கள், கொலை செய்கிறீர்கள், உபச்சாரம் பண்ணுகிறீர்கள், பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள், அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறீர்கள், இதெல்லாம் பண்ணிவிட்டு தைரியமாக ஆலயத்துல வந்து என்ன சொல்லுகிறீர்கள்? இதெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நாங்க என்ன பண்ணாலும் நாங்க தான் கடவுளிடத்துல வர்றோம் இல்ல, கடவுள் எங்களை காப்பாற்றுகிறார்ல. அப்ப அதனால கடவுள் எங்களை காப்பாற்றுகிற காரணத்தினால் இதெல்லாம் செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க இதுக்காக விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எதற்காக விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறோம்? எங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் எதற்காக? நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு, எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதற்கு என்று சொல்லி அப்படி மக்கள் இருந்தபடியால் ஆண்டவர் இப்படி கேள்வி கேட்கிறார். பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வீர்களா? நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். எதற்காக? எங்களுக்கு தோன்ற அருவருப்புகளை நாங்கள் விரும்பின வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, சுயாதீனம் இருக்கிறது. சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் விடுதலை பண்ணி இருக்கிறார். அவ எங்களை அடிமைப்படுத்த யாரும் கிடையாது. ஆகையால் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், இந்த அறிவுரைப்புகளையும் செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எரேமியா காலத்திலே வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள். ஆகவே நீங்கள் இப்படி சொல்வீர்களோ என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ கள்ளர்கள், திருடர்கள் திருடி பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக குகைகளில் போய் ஒளிந்து கொள்வார்கள். ஒரு திருட்டு சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தங்கள் ஒரு பிரச்சனை வரும், கண்டுபிடிக்க கூடாது என்று சொல்லி சில காலம் ஒரு குகைகள்ல, பழைய காலத்தில் அந்த அவர்கள் குகைகள்ல ஒளிந்து கொள்வார். எதற்காக? தங்கள் திருட்டு செயலில் இருந்து தப்பிப்பதற்காக. அதை போல நீங்கள் தேவாலயத்தை நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்களோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் எல்லாத்திலையும் செய்துவிட்டு இந்த தப்புகளில் இருந்தெல்லாம் தப்பிப்பதற்காக நம்ம எல்லா தப்பும் பண்ணுவோம், பண்ணிவிட்டு என்னது பேசாம தேவாலயத்துல போயிடுவோம். தேவாலய சடங்கு, அன்றைக்கு தேவாலயத்துக்கு போவது என்றால் அங்கே பலி செலுத்துகிறது போல சடங்குகள் செய்வதற்கு பலி செலுத்துவோம். அப்போ கள்ளர்கள் எல்லா தவறையும் செய்துவிட்டு பதுங்குவதற்காக குகைக்கு போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அதை போல நீங்கள் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு, அறிவுறுப்புகளை எல்லாம் செய்துவிட்டு சேஃப், நமக்கு எவ்வளவு தவறு செய்தாலும் நமக்கு சேஃப் பண்ணுவதற்கு தேவாலயம் இருக்கிறது, தேவாலயத்தில் போய் 2 பலி செலுத்துவோம் என்று சொல்லி கள்ளர்கள் குகையை எப்படி பயன்படுத்துவார்களோ அதை போல நீங்கள் தேவாலயத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக இங்கே சொல்லி, இதைத்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது கேட்பார். இது நீ என்னுடைய வீடு சகல ஜனத்துக்கும் ஜப வீடு, நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள் என்பதாக சொல்ல கேட்பதை பார்க்க முடியும். அப்போ மக்கள் இன்றைக்கும் என்ன நினைக்கிறார்கள்? எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அதுக்குத்தான் ஆண்டவரிடத்துல போனா மட்டும் போதுமே. மனிதர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை எதற்காக எண்ணுகிறார்கள்? தவறு செய்வதற்காக பயன்படுத்த நினைக்கிறார். ஆண்டவர் சுதந்திரம் கொடுக்கிறார் என்றால் என்ன? தவறு செய்யாமல் இருப்பதற்கு சுதந்திரத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு முன்பதாக நினைத்தாலும் தவறு செய்யாமல், பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தபடியால் ஆண்டவர் தவறுகளிலிருந்து காப்பாற்றுகிறார். தவறு செய்யாமல் இருக்க வேண்டும், பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வை தருகிறார். அப்போ நம்முடைய எண்ணம் என்ன? ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டார், ஆக நான் மறுபடியும் என்னது அடிமைப்படக்கூடாது என்கிறதான் எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர, ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டார் ஆகவே என்ன பாவம் செய்யலாம் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எப்படி வேண்டாம் வாழலாம், அதான் ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டாரு, அதான் ஆண்டவர் எனக்காக பலியை செலுத்தி விட்டார், ஆகவே தான் பாவம் செய்யலாம் என்று இருக்கக்கூடாது. எப்படி இந்த கள்ளர்கள் அதான் தவறு செய்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் ஊர்ல உள்ள எல்லா வீடுகளிலும் திருடலாம், பிரச்சனை இல்லை, நமக்கு தான் ஒதுங்குவதற்கு ஒரு குகை இருக்கிறதே. யாராலும் காவலர்கள் நம்மளை சுற்றி வளைக்க சூழ்நிலை போது எப்படியாலும் தப்பியோடி அந்த குகைக்குள்ளாக ஒளிந்து கொள்ளலாம், நம்ம யாரும் பிடிக்க மாட்டார்கள் என்று திருடர்கள் எப்படி எண்ணுவார்களோ அதே போல அன்றைக்கு இருந்த யூதர்களும் சரி, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் பலரும் சரி என்ன எண்ணுகிறார்கள்? நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், பதிலுக்கு என்னது, வாரத்திலே ஒரு நாள் போய் ஆலயத்திலே போய் ஆராதனை செய்தால் போதும், கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்தால் போதும், எல்லாம் சரியாகிவிட்டது. ஆர்சி கோவில்ல எதுக்காக தான் பாவ மன்னிப்பு என்று வைத்திருக்கிறார்கள். ஃபாதர் இடத்துல பாவ மன்னிப்பு சொல்லுங்கள், பிரச்சனை கிடையாது. இந்த அடிப்படையை தான் ஒரு காலத்திலே பாவ மன்னிப்பு சீட்டு என்று சொல்லி வந்தது. தவறல்லாமா, பாவமா, தாராளமாக செய், நீ செய்கிறதற்கப்ப என்னது பணம் கொடுத்து ஒரு சீட்டு வாங்கிக்கோ, நாளைக்கு இந்த தவறு செய்ய போறியா, நீ இன்னைக்கே கூட சீட்டு வாங்கிக்கோ, இவ்வளவு நீ என்ன தவறு செய்ய போற, இந்த தவறா, அப்போ இதுக்கு இந்த இவ்வளவு ரூபாய்க்கு செலவு பண்ணி சீட்டு வாங்கிக்கோ, பண்ணலாம், தப்பு கிடையாது. பாவம் பண்ணுவதற்கு லைசன்ஸ் தரப்படுகிறது, அதற்காகத்தான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிறது போல ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே விடுதலை பெற்றவன் என்ன செய்ய மாட்டான்? நான் அங்கிருந்துதான் விடுதலையே பெற்றிருக்கிறேன், மறுபடியும் அங்கே போவது அடிமைத்தனம், அது விடுதலை அல்ல என்று சொல்லி எண்ணக்கூடியவனாக இருப்பான்.
2 பேதுரு புஸ்தகத்திலே பேதுரு இதை குறித்து 1 பேதுரு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள். அதாவது உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஃப்ரீடம் இருக்கிறது. அப்படி இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை, உங்களுடைய ஃப்ரீடமை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்க. சுயாதீனம் இருக்கிறது, ஃப்ரீடம் இருக்கிறது என்கிறதை எதற்கு? உங்களுடைய துர்க்குணத்துக்கு மூடலாக, உங்களுடைய துர்க்குணத்தை கவர் பண்ணுவதற்காக பயன்படுத்தாதீர்கள். மாறாக ஃப்ரீடம் என்பது துர்க்குணத்தை மூடி உங்களை அப்படியே துர்க்குணத்தோடு வாழ்வதற்காக அல்ல. ஃப்ரீடம் ஃப்ரீடம் இருக்கிறார். ஆகவே நான் துர்க்குணத்தோடு இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் எப்படி ஃப்ரீடம் தந்திருக்கிறார். ஃப்ரீடம் என்பது துர்க்குணத்தோடு வாழ்வதற்கல்ல, துர்க்குணத்திலிருந்து ஃப்ரீடம். பாவத்திலே வாழ்வதற்கல்ல, பாவத்திலிருந்து ஃப்ரீடம். மனிதன் என்ன செய்யலாம்? ஃப்ரீடம் இருக்கிறது, ஆகவே பாவம் செய்யலாம். ஃப்ரீடம் இருக்கிறது, ஆகவே துர்க்குணத்தோடையே வாழ்ந்து விடலாம் என்கிறதாக மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மாறாக பேதுரு சொல்லுகிறார், சுயாதீனம் உள்ளவர்கள், நீங்கள் ஃப்ரீடம் உள்ளவர்கள், உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள் என்பதாக சொல்லு. தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் எனக்கு ஃப்ரீடம் தந்தபடியால் ஆண்டவர் இந்த பாவத்தை செய்யாமல் ஃப்ரீடமாக வாழ முடியும் என்று சொல்லி, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இனிமேல் நான் பாவத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, ஆகவே நான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் செய்யும்படியாக என்னுடைய உணர்ச்சிகள் தூண்டினாலும் அதிலிருந்து தப்பிக்கிறதற்கு ஆண்டவர் வழி தந்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் என்னை இந்த பாவத்துக்கு அடிமைப்படாமல், இந்த அடிமைத்தனத்துக்குள்ள சிக்குள்ளாமல் என்னால் வாழ முடியும். ஆண்டவர் அப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நான் மீண்டு வாழ வேண்டும், வாழ முடியும். ஆகவே எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கிறது என்று வாழ்வது தான் சரியே தவிர, எனக்கு ஃப்ரீடம் இருக்கிறது ஆகவே நான் பாவமே செய்து இப்படியே வாழ்ந்து விடலாம் என்பது ஃப்ரீடம் அல்ல, அது அடிமைத்தனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் கூட இதைத்தான் சொல்லுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றபோது பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு தேவனுக்கு அடிமைகள் ஆனீர்கள். இப்போ தேவனுக்கு அடிமைகள் ஆகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகினதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் என்றால் இன்றைக்கு நேற்றைய விட இன்றைக்கு ஒரு படி முன்னேற்றம், கிறிஸ்துவுக்கு நேரான வளர்ச்சியிலே, அது பரிசுத்தத்திலே முன்னேற்றம். நாளைக்கு இன்னும் ஒரு பங்கு முன்னேற்றம். நாளுக்கு நாள் நம்முடைய துர்க்குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஒரு முன்னேற்ற பாதையில நடப்பது, அது பரிசுத்தமாகுதல். ஒரேடியாக பூரண பரிசுத்தத்தை ஆண்டவர் தரவில்லை பரிசாக. பவுல் அப்போஸ்தலன் அப்படி எழுதவில்லை. நீங்கள் தேவனுக்கு அடிமைகளானதால் நீங்கள் இன்றிலிருந்து பூரண பரிசுத்தராகி விட்டீர்கள், அப்படிப்பட்ட ஒரு பரிசை ஆண்டவர் தந்து விட்டார், அப்படி எழுதவில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். கிறிஸ்து நம்முடைய பாவத்தைக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டபடியால், அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டபடியால் நம்மை பரிசுத்தராக பார்க்கிறார். ஆனால் நம்முடைய செயல்களை ஆண்டோர் பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பல. பரிசுத்தமாகுதல் என்றால் ஒரு ப்ராசஸ், அது அப்படியே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள், உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்னது, மறுபடியும் பாவத்துக்கு போய் அடிமையாக கூடாது. மாறாக அப்படி அடிமையாக இருக்கக்கூடாது என்றால் நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு அடிமைகளாக நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஏன்? காரணம் அவர் உங்களை மீட்டு இருக்கிறார். ஆகவே இப்படி என்னை தண்டனையிலிருந்து மீட்ட ஆண்டவருக்கு நான் அடிமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி விரும்பி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உங்கள் மாம்ச பலவீனமித்தம் மனுஷர் பேசுகிற பிரமாய் பேசுகிற அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே, அதாவது தேவனை அறியுவதற்கு முன்பே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்திருந்தீர்கள். அப்படி ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது தேவனை அறிந்த பின்பதாக பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, பரிசுத்தமானதை நீங்கள் நடப்பிக்க வேண்டும். காரணம் பாவத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். இனிமேலிருந்து அந்த பாவத்துக்கு போகக்கூடாது, பரிசுத்தமானதை நடப்பிக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமானதை நடப்பிக்க வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் அவயவங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கும் போது
பரிசுத்தமாகுதல் ஒரேடியாக 100% பரிசுத்தம் என்கின்றதை ஒரே நாளிலே பரிசாக தந்து விட்டார் என்றல்ல, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கிறது. ஆனால் முடிவு நித்திய ஜீவன், உறுதி 100% உறுதி, முடிவு நித்திய ஜீவன் தான். பரிசுத்தமாகுதல் ஒரு ப்ராசஸ், அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறது? முடிவில்லாத அழிவில்லாத ஜீவனாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே பார்ப்போம். அப்போ இதுதான் விடுதலை. அப்போ ஆனால் சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? இல்ல விடுதலை பெற்று விட்டோம், நாங்கள் இந்த அறிவுரைப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கோம், நாங்கள் என்ன தவறு செய்தாலும் நாங்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம் அல்லவா, எங்களுக்கு ஒரு கலர்களுக்கு எப்படி குகை இருக்கிறதோ எங்களுக்கு இந்த தேவாலயம் குகை, இன்றைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு என்று போகிறோம் அல்லவா, அது எங்களுக்கு ஒரு குகை, நாங்கள் வாரம் முழுக்க செய்கிற பாவத்துக்கு நாங்கள் என்ன வேண்டுமானால் எப்படி வேண்டுமானால் வாழ்வோம், அதிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு குகை தான் இந்த இடம் என்கின்ற அடிப்படையில் தான் மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்கள் தங்களை பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்பாமல், எங்களுக்கு விடுதலை இருக்கிறது ஆகவே நாங்கள் பாவம் செய்வோம், அதுக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் செய்வோம், ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறோம் அல்லவா, ஒருத்தர் பிரசங்கிக்கிறதை கேட்கிறோம் அல்லவா, சில பாடுகிறதை பாடுகிறோம் அல்லவா, அதுதான் எங்களுக்கு குகை, கள்ளர் குகை. கள்ளர்களுக்கு ஒரு குகை பாதுகாப்பாக இருக்கிறதோ நாங்கள் செய்த அக்கிரமங்களுக்கு இந்த இடம் பாதுகாப்பு என்பதாக எண்ணுகிறார்கள். அதை ஆண்டவர் கண்டித்து பேசுகிறார். அப்போ அப்படி இருக்கக்கூடாது. எப்படி சட்ட திட்டங்களை போட்டு தேவையில்லாம் ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை பறிக்க நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் எப்படி பக்க வழியாக வந்தவர்களோ, அவர்கள் எப்படி கள்ள சகோதரர்களோ, அதை போல இப்படி சுதந்திரம் என்கின்ற பெயரிலே மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு திருப்புவது, பாவ அடிமைத்தனத்துக்கு திருப்புவதும் கள்ளர்கள் செய்கிற வேலை. அதுவும் பக்க வழியாக, நேர்வழியாக அல்ல, அதாவது இயேசு கிறிஸ்து என்கின்ற நேர்வழியாக அல்ல, பக்க வழியாக வந்தவர்கள் என்கிறதை யூதா எழுதி வைத்திருக்கிறார். யூதா புஸ்தகம் 4ஆம் வசனம், நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அப்போ இங்கேயும் சிலர் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்கள் பக்க வழியாக நுழைந்தவர்கள், நேர்வழியாக இயேசு கிறிஸ்து என்கின்ற நேர்வழியாக வந்தவர்கள் அல்ல. இப்போ பக்க வழியாக வந்தவர்கள் தான் சுதந்திரம் இருக்கிறது, ஆகவே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லக்கூடியவர்கள். மாறாக நேர்வழியாக வந்தவர்கள் என்னது? ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கி விட்டார், ஆகவே இந்த பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாக சிக்க மாட்டேன். ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கி விட்டார், ஆகவே நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தேவையில்லாமல் புதிய புதிய சட்டங்களை எனக்கு நானே போட்டுவிட்டு இதையெல்லாம் செய்தால் தான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சொல்லி சட்டத்துக்கும் அடிமைப்பட மாட்டேன், என்னுடைய செயலின் மீது நான் விசுவாசம் வைக்க மாட்டேன், ஆண்டவருடைய செயலின் மேல் நம்பிக்கை வைப்பேன் என்கிறவர்கள் தான் நேர் வழியிலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். அப்போ இதை சரியாக புரிந்து கொள்வது எப்படி? அப்ப நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், பிரமாணம் நம்மை கட்டுப்படுத்த மாட்டாது. அப்படி இருந்தால் கிறிஸ்தவத்தில் எந்த அடிப்படையிலே நாம் பரிசுத்தமாகுதல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த அடிப்படையில் இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற ப்ராசஸ் நடக்கும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிலைமையை குறித்து ஒரு இடத்துல பேசும்போது, நான் யூதர்களை ஆதாயப்படுத்தும்படியாக யூதர்களுக்கு யூதராகவும் யூதர் அல்லாதவர்களை ஆதாயப்படுத்தும்படியாக யூதர் அல்லாதவர்களை போலவும், நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயப்படுத்தும்படியாக நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களைப் போலவும், நியாயப்பிரமாணத்தில் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்துவதற்காக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாகவும் இருக்கிறேன் என்பதாக ஒரு இடத்துல சொல்லும். அப்படி சொல்லும் போது பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதுல சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல ஆனேன். எனக்கு என்ன இல்லை? நியாயப்பிரமாணம், சட்டதிட்டங்கள் இல்லை. அப்படி இருந்தும் அப்ப சட்டதிட்டங்கள் இல்லை என்றால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று அர்த்தம் அல்ல. ஆனால் நான் கிறிஸ்தவனாகிறபடியால் சட்டத்திட்டங்கள், மோசே வழியாக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு இல்லை, அல்லது மனிதர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிற சட்டத்திட்டங்கள் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக நான் கிறிஸ்தவுக்குள்ளாக வந்தபடியால்
எனக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. பவுல் சொல்லுகிறத பாருங்கள், தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாக இருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அது எது? கிறிஸ்துவின் பிரமாணம். அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்கிறது. விடுதலையாக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். நியாயப்பிரமாணத்துக்கு நான் அடிமை இல்லை, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து விட்டேன் அல்லவா? அப்போ எனக்குள்ளாக கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்கிறது. எப்படி? பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டதால் நானாக விரும்பி நான் என்ன தேவனுக்கு அடிமை என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பொழுது கிறிஸ்துவின் பிரமாணம் என்னை ஆட்கொள்ளுகிறது. அது என்ன கிறிஸ்துவின் பிரமாணம்? கிறிஸ்துவின் பிரமாணம் என்று சொன்னால் விடி லிஸ்ட் போட்டு, பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட கட்டளை இருக்கிறது, அதே போல லிஸ்ட் போட்டு இதில் அப்படி வருவதா? அல்ல. கிறிஸ்துவின் பிரமாணம் என்று சொன்னால் அதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவது என்பது எது? இங்க எதை சொல்லுகிறார்? எது கிறிஸ்துவின் பிரமாணம்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும். கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. அப்படியா? அங்கு அதுதான் சொல்லுகிறார். இங்கே இந்த ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது என்கிறது எங்கிருந்து வருகிறது? அன்பு என்கின்ற ஒன்றிலிருந்து வருகிறது. இப்போ கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது அன்பு. அப்போ கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்கிறது என்றால் அன்பு என்கின்ற ஒரு பிரமாணம் இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ளாக ஒரு பிரமாணம் வருகிறது. அது என்ன? அன்பு என்கின்ற பிரமாணம். அதை குறித்து சொல்லும் போது அது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுகிறோம். அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லும் போது, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன் என்பதாக சொல்வார். என்ன? நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்களும் அன்பாக இருங்கள் என்கின்ற ஒரு இதுதான் புதிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. இந்த அன்பு என்கின்ற காரியத்துக்குள்ளாக சகல காரியங்களும் அடங்கி இருக்கிறது, ஒரே தொகையாக அடங்கி இருக்கிறது. ஆகையால் அன்பு என்கின்ற பிரமாணத்துக்கு உட்பட்டவன் எக்காரணத்தை கொண்டும் என்னது நான் பாவம் செய்வதற்கு நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அப்போ அன்பு என்கின்ற அந்த பிரமாணத்துக்குள்ளாக, அதான் கிறிஸ்துவின் பிரமாணம், அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறபடியால் அந்த பிரமாணம் அன்பின் அடிப்படையில் இயங்குகிறபடியால் அன்பு பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு தேவனுக்கு எதிராகவும் பாவம் செய்ய வைக்காது. காரணம், இந்த அன்பு என்கின்ற பிரமாணம் எப்படி இயங்குகிறது என்றால் அது தேவனிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த ஒன்றாக இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற அந்த இடத்திலே எந்த அடிப்படையில நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன்? இயேசு கிறிஸ்து என் மீது காட்டின அன்பை நான் விளங்கி கொள்ளாவிட்டால், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும் சரி, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாலும் சரி, அதில் அர்த்தம் இல்லை. அப்போ விசுவாசம் என்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் அந்த வார்த்தைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன், என் மீது காட்டின அந்த அன்பை நான் விளங்கி கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்கின்ற ஒரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மையின் அடிப்படையிலே, ஆகையால் ஆண்டவர் எனக்காக பாடுபட்டு என்னை மீட்டுக் கொண்டபடியால் நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்கின்ற அதுதான் விசுவாசம். அன்பினால் கிரியை செய்யக்கூடிய விசுவாசம். அந்த விசுவாசம் தான் அன்பினால் கிரியை செய்யும். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இதைத்தான் யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே சொல்லியிருப்பார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அன்பு என்னதென்று அறிந்தவனாக இருக்க முடியும். அன்பு என்னதென்று ஒருத்தன் அறியாவிட்டால் அவன் இயேசு கிறிஸ்துவை சரியாக விசுவாசிக்கவில்லை, அவன் தவனைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அப்படி அன்பு இன்னதென்று அறிந்த ஒருத்தன், அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்படி அன்பு இன்னதென்று அறிந்த ஒருவன்
நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கும். அப்போ சகோதரருக்காக ஜீவனையே கொடுக்க கடனாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீமை நினைப்பானா? பொல்லாங்கு செய்வானா? கொலை செய்வானா? கொள்ளை செய்ய அழிப்பானா? விபச்சாரம் செய்வானா? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆகவே இவன் சட்டதிட்டத்துக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியால், அன்பு அவனுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், அவன் இயல்பாகவே தேவனுடைய கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இப்படி மனித சட்டத்திட்டங்களை போட்டு மனிதர்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து இந்த காரியங்கள் எல்லாம் விடுதலையாக்கி சுதந்திரத்தை தந்திருக்கிறார். காரணம் அவன் அன்பினால் நடத்தப்படுகிறான். இப்போ மனிதன் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டபடியால் சக மனிதனிடத்திலே அந்த அன்பை காண்பிக்கிறான். ஆகையால் மனிதர்களுக்கு எதிராக எந்த தவறும் செய்ய அவன் வாய்ப்பே இல்லை. இரண்டாவது, ஆண்டவருடைய அன்பை விளங்கி கொண்டபடியால் அந்த ஆண்டவருக்கு அகைன்ஸ்டாகவே பாவம் செய்ய முடியுமா? அதுவும் முடியாது. ஆகவே தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிடிக்காத, ஆண்டவரை துன்புறுத்தக்கூடிய அல்லது ஆண்டவரை துக்கமடைய செய்யக்கூடிய அசுத்தமான காரியங்களை செய்ய முடியுமா? பரிசுத்த குலைச்சலான காரியங்களை செய்ய முடியுமா? அருவருப்புகளை செய்ய முடியுமா? அதுவும் செய்ய முடியாது. ஆகவே இந்த அன்பு தேவனுடைய கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்கின்ற ஒன்று மனிதனை சுதந்திரமாக சுயாதீனம் உள்ளவனாக இருக்க வைக்கிற அதே நேரத்திலே பாவத்துக்கு அடிமைப்படாமல் தடுக்கின்ற ஒன்றாக மனிதனை இருக்கிறது. காரணம் ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ரோமர் 5 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியான அருளப்படல, அப்படி அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு ஒரு உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பின் அடிப்படையிலே அவன் இயங்குவான் என்று சொன்னால் அவனுக்கு எந்த சட்டத்திட்டமும் தேவையில்லை. அவனுக்கு நீ கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி தனியாக சட்டம் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பிருக்கிற ஒருவன் என்ன செய்ய மாட்டான்? கொலை செய்ய மாட்டான். அன்பிருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான்? திருட மாட்டான். அன்பிருக்கிற ஒரு மனிதன் விபச்சாரம் செய்ய மாட்டான். தேவனிடத்திலே அன்பிருக்கிற மனிதன் தேவனை துக்கப்படுத்தக்கூடிய எந்த செயலும் செய்ய மாட்டான். ஆகவே அன்றைக்கு எரேமியா காலத்திலே வாழ்ந்த மக்களை போல நாங்கள் அருவருப்புகளை எல்லாம் செய்வோம், காரணம் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வானா? சொல்ல மாட்டான். எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, எங்களுக்கு சுயாதீனம் இருக்கிறது, ஆகையால் இந்த உடலை துர்க்குணத்துக்கு மூடலாக இந்த பயன்படுத்துவோம் என்று சொல்லலாமா? சொல்ல மாட்டான். எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, சுயாதீனம் இருக்கிறது, ஆகையால் அதை காம விகாரத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தலாமா? பயன்படுத்துவானா? பயன்படுத்த மாட்டான். அப்போ அப்படி ஒருத்தன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அவனுடைய இருதயத்திலே அன்பு இல்லை என்ற அர்த்தம். அன்பு இன்னும் ஊற்றப்படவில்லை. அப்ப அன்பு ஊற்றப்படவில்லை என்றால் என்ன அர்த்தம்? பரிசுத்தாவியானவரை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றார். பரிசுத்தாவியானவரை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். காரணம், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்படி விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறான். எபேசியர் 1ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 1:13-14 நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். உண்மையிலே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் என்றால் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்பொழுதுதானே தேவனுடைய பிள்ளையாக மாட்டுகிறான், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறான். உண்மையிலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான் என்றால் ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டால் நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு இருக்கிறது என்று பொருள். அப்படி தேவ அன்பு இருக்கிறது என்றால் நமக்கு என்ன தேவையில்லை? தனியாக ஒரு சட்டம் தேவையில்லை. காரணம், எங்கள்
ஒன்று தீமோத்தேயு புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லு. 9ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 1:9. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் அல்லது சட்டதிட்டம் நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை, மாறாக யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கலருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையாக இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்திட்டங்கள் யாருக்கு தேவை? ரட்சிக்கப்படாத ஒருத்தனுக்கு தேவை. ரட்சிக்கப்படாத ஒருத்தனை கண்ட்ரோல்ல வைக்க வேண்டும் என்றால் சட்டத்திட்டம் தேவை. எப்படி? நீ செய்கிற இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை, ஆகவே இந்த பாவம் செய்யாது என்று சொல்லி ரட்சிக்கப்படாத ஒருத்தனை பயமுறுத்த வேண்டும் என்றால், அவனை தப்பு செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் சட்டத்திட்டம் தேவை. ஆனால் பவுல் இங்கு தெளிவாக எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, பவுலுக்கு தெரிந்திருக்கிறபடி, அல்லது எங்களுக்கு என்றால் பவுல் உள்ளிட்ட அப்போஸ்தலர்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்படவில்லை? நீதிமான்களுக்கு விதிக்கப்படவில்லை. ஏன் நீதிமான்களுக்கு தேவையில்லை, விதிக்கப்படவில்லை? நீதிமான்களுடைய இருதயத்திலே அன்பின் கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்கிறது. கிறிஸ்துவின் பிரமாணம் அன்பை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியபடியால் அவன் இந்த சட்டத்திட்டம் இல்லாமலே இந்த சட்டத்திட்டத்தில் உள்ளதை விட சிறப்பான ஒன்றை அவனால் செய்ய முடியும். காரணம், அவனுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை ஊற்றி இருக்கிறார். ஆகவே அந்த அன்பின் அடிப்படையிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும், தேவனை துக்கப்படுத்தக்கூடாது என்கிறதிலே கான்சியஸாக இருக்கக்கூடியவனாக இருப்பார். மாறாக தான் செய்கிற தவறுகளை, இதெல்லாம் ஒரு பெரிய தவறா, சரி தவறாக ஆனாலும் பரவாயில்லை, நான் ஒரு மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை போன் அங்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தால் போதும், எனக்கு கள்ளர்களுக்கு குகை இருக்கிறது போல எனக்கு ஒரு குகை இருக்கிறது, ஆகவே நான் தவறு செய்தாலும் பிரச்சனை இல்லை, நான் இந்த அசிங்கங்களை எல்லாம் செய்வதற்கு தான் எனக்கு ஆண்டவர் ஒரு மரித்தார் என்கிறதாக எண்ணுகிறவன் அன்பின் பிரமாணத்தை அடையாதவன், அறியாதவன், ருசி பாராதவன். ஆகவே ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இப்படிப்பட்ட 2 வித கூட்டத்தாரும் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று, தேவன் அனுமதிக்கிற காரியங்களை கூட தடை செய்து சட்டம் போட்டு நீங்கள் அடிமைப்பட்டுதான் இருக்க வேண்டும், ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் நீங்கள் அதையெல்லாம் அனுபவிக்க கூடாது, நாங்கள் சொல்லுகிறபடி நாங்கள் சொல்லுகிற சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அனுமதித்த காரியங்களே மறுக்கிறவர்கள், தடை செய்கிறவர்கள். இன்னொரு பக்கம், ஆண்டவர் எதிலிருந்து மீட்டாரோ அதுவே நீங்கள் செய்தாலும் பரவாயில்லை, அதுக்காக தான் ஆண்டவர் மரித்து விட்டாரே என்று சொல்லி ஆண்டவர் எதற்காக மீட்டாரோ, எதிலிருந்து மீட்டாரோ அந்த இடத்திற்கே திரும்ப தள்ளக்கூடியவர்கள். இப்படி 2 வித கூட்டம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. 2 கூட்டத்தாரையும் குறித்து, ஒரு கூட்டத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே, ஒரு கூட்டத்தாரை குறித்து யூதா சொல்லுகிறார். 2 பேரையும் குறித்து சொல்லக்கூடிய காரியம் என்ன? அவர்கள் நேர் வழியிலே வந்தவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்று வந்தவர்கள் அல்ல, அவர்கள் பக்க வழியாக வந்தவர்கள், ஏதோ தவறான வழியிலே வந்தவர்கள், சைடு கேப்பிலே வந்தவர்கள். ஒரு கூட்டம் இவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லி அந்த சுதந்திரத்தை உளவு பார்த்து வந்தவர்கள். இன்னொரு கூட்டம் தேவனுடைய கிருபை இருக்கிறது, ஆகவே காமவிகாரத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். 2 பேரையும் குறித்து பக்க வழியாக வந்தவர்கள் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு 2 கூட்டமும் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த 2 கூட்டத்திலிருந்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம், காலத்தின் கட்டாயம். காரணம், இன்றைக்கு இருக்கிறவர்கள் இளைஞர்கள், சிறு பிள்ளைகள் யாருடைய செய்திகளை அடிக்கடி கேட்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது, யாருடைய போதகங்கள் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய உபதேசங்கள் தான். ஒன்று, நீ கடவுளிடத்திலிருந்து ஏதாவது பெற வேண்டும் என்றால் நீ இந்த சட்டத்திட்டங்களை கை கொண்டால் தான் கடவுளிடத்திலிருந்து பெற முடியும், இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதனை அடிமைப்படுத்துகிற காரியம். மனிதன் சுமப்பதற்கு அரிய காரியங்களை மனிதனுடைய தோளின் மேல் சுமத்தக்கூடியவர்கள். இன்னொன்று, மனிதர்களை பாவத்துக்கே தள்ளக்கூடியவர்கள். அதான் கடவுள் மறிச்சிட்டார்ல, நீ பாவத்திலே கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி
அதை பாவத்தை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், இந்த 2 கூட்டத்தாரும் இன்றைக்கு வேக வேகமாக பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, ஏற்கனவே வேதாகமத்திலே சொன்னதுதான். கடைசி காலத்துல இப்படி பெருகுவார்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் பெருக்கெடுத்து இருப்பார்கள், ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பக்க வழியாகவும் உள்ளவர்களை அல்ல, இந்த பக்க வழியாக உள்ளவர்களையும் அல்ல, நேர்வழியாக இயேசு கிறிஸ்து நானே வாசலாக இருக்கிறேன், நானே வழியாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக நுழைந்து நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் அனுமதித்த பல காரியங்கள் இருக்கிறது, ஆண்டவர் தடை செய்த காரியங்கள் பல இருக்கிறது. அதை மனிதர்கள் இது சொல்லுகிறார்கள், சடங்கு இந்த சடங்கு செய்ய வேண்டும், அது ஒன்றும் அல்ல. ஆண்டவர் நம்முடைய குணாதிசயத்தை மாற்ற வேண்டும். பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய குணாதிசயம் சம்பந்தப்பட்டது. குணாதிசயத்தை மேம்படுத்துவது, நம்முடைய நற்செயல்களை மேம்படுத்துவது. ஆண்டவர் அதற்காகத்தான் மீட்டிருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, ஏனெனில் நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறதற்கு தேவன் தாமே உங்களை புதியதாக சிருஷ்டித்திருக்கிறார் என்பதாக சொல்றார். ஆண்டவர் நம்மை ரட்சித்தது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி, ஆண்டவருக்கு எதிரான காரியங்களையோ ஆண்டவரை துக்கப்படுத்தும்படியான காரியங்களையோ அல்ல. ஆகவே இந்த விஷயத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து இந்த பக்க வழிக்காரர்களையும் இந்த பக்க வழிக்காரர்களையும் துரத்தி விட்டு நேர்வழியிலே பயணித்து தொடர்ந்து சரியான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக.